ஜோதிடத்தில் இப்போ குரு பயிற்சி ஆகிட்டாரு. இப்போ ஒருத்தவங்க 26ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிட்டாரு அப்படின்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருன்றாங்க. இப்போ ஜோதிடன்றது ஒரு குழந்த கருவில் உதயமாகி அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த கருவறையிலேருந்து வெளியே வர அந்த நேரம், அன்னைக்கு என்ன தேதி, என்ன மாதம், என்ன வருஷம், அந்த கருவறையிலேருந்து வெளியே வர அந்த டைமு கரெக்டாக எழுதணும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கரெக்டாக பேடை வச்சு கரெக்டாக டைம் எழுத மாட்டாங்க. ஏன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன்லாம் கொடுத்து அதை தொடச்சி அதை அது ஆக்சிஜன் கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுறது தான் பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த குழந்தையை காப்பாற்றுறது, தாயை காப்பாற்றுறது, இதுக்கே அந்த குழந்தை ஆக்சிஜன்லாம் கொடுத்து அது சரியாகி நார்மல் ஆகிட்டு எப்படியும் அதை நார்மல் ஆகிறதுக்கு அங்கேயே கருவறையிலேருந்து வெளியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் பேடில் கடிகாரத்தை பார்த்து என்ன டைம்னு எழுதுவாங்க. அப்போ தேதி, மாதம், வருஷம் அப்படின்ட்டு அப்பயே அந்த கிரகணம்லாம் மாறிடும். கருவறையிலேருந்து வெளியே வரும்போது என்ன டைமு, என்ன நேரம், தேதி, மாதம், வருஷம் கரெக்டாக அந்த டைம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கணும். கருவறையிலேருந்து வெளியே வந்த உடனே அப்போ அந்த டைம் ஏதுறாங்கல்ல, அப்போ தான் கணிச்சு கரெக்டாக சொல்ல முடியும். இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்கணம்ன்ட்டு சொல்ல முடியும். பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலில் இப்போ பிறகுற குழந்தைங்கலாம் உள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகிடும்போது கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன நம்ம லைஃப்பில் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, ஜோசியர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கு. இப்போ நிறைய ராசிக்கு இப்படி லைஃப் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே சொல்கிறாங்க. இருந்தாலும் சுய ஜாதகம்னு இருக்குது. இது பொதுவான கருத்து தான். அதை நம்ம யாருமே அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு மகர ராசினா கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. மகர ராசி 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 1 கோடி பேருக்கு அது சாத்தியம் கிடையாது. ஒரு ரிஷப ராசினா கோடிக்கணக்கான பேர் இருப்போம். மேச ராசி இப்படி வரிசையாக சொல்லலாம். எல்லா ராசியுமே கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் அது சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் எப்படி நம்ம ஒவ்வொருக்கும் முகம் மாறி இருக்கோ அதுமாரி ஒவ்வொருக்கும் சுய ஜாதகம்னு இருக்குது. அந்த சுய ஜாதகத்தை பார்த்தா அவர் என்ன தேதி, மாதம், வருஷம், என்ன டைமு, பிறந்துக்கிற என்ன கிழமை, காலையிலையா மதியானமாக சாயந்தரமாக பார்த்து அதில் என்ன லக்கணத்தில் பிறந்துக்கிறாரு, என்ன நட்சத்திரம், என்ன ராசி, இதை பார்த்து அவர் இந்தந்த வயசுக்கு இப்படி இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஹாஸ்பிட்டலே டைம் லேட்டாக எல்லாமே மாறுது. அதனால் நிறைய பேர் என்ன அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பில் வேறு மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் சுய ஜாதகன்றது பார்க்கும்போதே ஒரு 10 சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு 4 விஷயம் ஏற்றுக்கிற மாரி இருக்கும். மீதி 6 விஷயம் எங்கெங்கே அவர் ஒன்று சொல்கிறாரு, என் லைஃப்பில் வேறு மாதிரி நடக்குது, இப்போ நேரம் நல்லா இருக்குது, அமோகமாக இருக்குது அப்படின்றாரு, கடைசியில் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே அந்த டைம் மாறுறது தான். ரெண்டாவது யூடியூப்பில் சொல்கிறது, இன்ஸ்டாகிராமில் சொல்கிறது, இது எல்லாமே பொதுவாக சொல்கிறது தானே தவிர அதை யாரும் எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகத்தை எடுத்து போய் நீங்கள் நல்லா கரெக்டாக சொல்கிற ஜோதிடர்கிட்ட பாருங்கள். அப்படி பார்த்தா கூட அவங்க சொல்கிறதுல 100% உண்மை சொல்ல முடியாது. ஏன்னா பாதி தான் சொல்லுவாங்க, மீதி பாதி விதி பிரகாரம் மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா போன ஜென்மம், இந்த ஜென்மம், அது கர்மா அது அவங்க கர்மா அவங்க தான் பண்ணி அனுபவிச்சாகணும், ஒரு வழி இல்லை. இப்போ இதிலேருந்து தப்பிக்கணும்னா தர்ம காரியங்கள், சின்ன சின்ன தர்ம காரியங்கள் பண்ணலாம். மெயினாக அவங்கவுங்களுக்கு குலதெய்வம்னு இருக்கும், குடும்ப தெய்வம், குலதெய்வம். ஃபஸ்ட்டு அந்த குலதெய்வத்தை அவங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். குலதெய்வத்தை வழிபடணும், அடிக்கடி குலதெய்வத்துக்கு போகணும், குலதெய்வத்தை கும்பிடணும். அப்புறம் அவங்க முன்னோர்கள், அம்மா அப்பா, அவங்க அப்பா இறந்துருந்தாலோ இல்லை அம்மா இருந்தாலோ அவங்களுக்கு மாதம் இந்த அமாவாசை வருதில்ல, அதில் கரெக்டாக படைச்சி
அவங்களுக்கு காக்கா உணவு வைத்து கரெக்டாக முன்னோர்கள் வழிபடணும். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், 2வது முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம், 3வது அவங்க இஷ்ட தெய்வம். அது அவங்கவுங்க விருப்பப்பட்டு கும்பிட்றது, அது அவங்க விருப்பம். ஒரு குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும், 2வது முன்னோர்கள் அவங்கள கரெக்டாக வழிபடணும், அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வம்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இன்னும் இதை நினைக்க வேணாம், இது மாறதுனால இன்னும் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் சொல்கிறாங்க நம்ம லைஃப்பில் வேறு மாதிரி இருக்குன்ட்டு நினைக்க வேணாம். உங்களோட குலதெய்வத்தை பிடிச்சி குலதெய்வத்தை வணங்குங்க, உங்கள் முன்னோர்களை வணங்குங்க, தர்மங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு உட்பட்ட தர்ம காரியங்கள் செய்யுங்க. செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா தர்மத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி செய்தனும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்கும் என்ற சித்தர் வழிபாடு போனாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.